நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ ஃப்ரேம் PSD ஃபைல் பற்றி நாம் பார்க்க போகிறோம். வீடியோ போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 7 நாள் பார்த்தீங்கன்னா தாண்டி இருக்கும். முகூர்த்த வேலைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்ததால் நம்மளால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. சரிங்களா? இனி வீடியோ எப்படி வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ வர மாதிரி நாம் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணலாம்னு இருக்கும். சரிங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஃப்ரேமுக்கான ஃபைல்ஸ் பற்றி நாம் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைனிங் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கு. சரிங்களா? இது ஒரு டிசைனிங், இது ஒரு டிசைனிங், இது ஒரு டிசைனிங், அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு டிசைனிங். ஒவ்வொருத்துலேயும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான மேலே எழுத்துக்கள் வச்சுருக்கேன். படங்களை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா மாற்றி நான் வச்சுருக்கேன். இந்த 2 டிசைன்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரே போல தான் படங்கள் இருக்கும். சரிங்களா? ஏன் அப்படின்னா எனக்கு இந்த ஆஃப் சைஸ் படங்கள் தான் கொடுத்தாங்க. ஃபுல் சைஸாக படங்கள் கொடுத்தாங்கன்னா இன்னும் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஏதாட்டும் அதில் வந்து அடுக்கிறதுக்கு பார்க்க முடியும். சரிங்களா? இந்த ஃபைல் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். 4 ஃபைல் இருக்குது. சரிங்களா? 4ஐயுமே நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். சைஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12க்கு 18 அப்படிங்கக்கூடிய சைஸில் இருக்கும். இப்போ நார்மலாக நாம் எல்லோரும் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னென்னா, இது மாதிரி ஒரு டிசைனிங் இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன், இதில் என்ன பண்ணுவோம், இதில் இருக்கக்கூடியதை நம்ம எதையுமே ஸ்டோர் பண்ண மாட்டோம். முக்கியமாக நீங்கள் அதிகமாக எடிட் பண்ணுறீங்க ஃபோட்டோ ஃப்ரேம்னு வச்சுங்களேன், இந்த கல்யாண வைபோகம் அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், தனியாக ஒரு ஃபைலை வந்து எடுத்து போட்டு வச்சுக்கலாம், டேட்டை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். சரிங்களா? ஒரு டிசைனிங்க்கு தேவையானதை நீங்கள் தனியாக ஃபில்டர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அடிக்கடி நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு விஷயங்களா தேடுற மாதிரி இருக்காது. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டில் என்ன பண்ணுறேன், என்னுடைய ஃபைல்ஸை காட்டுறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த PSD ஃபைல். சரிங்களா? இப்போ இந்த PSD ஃபைல் எல்லாமே என்ன ஃபார்மெட்டில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா டிஃப் ஃபார்மெட்டில் இருக்குது. போன வீடியோவில் நாம் பார்த்த மாதிரி டிஃப் ஃபார்மெட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா நார்மலாக இதில் என்ன இருக்குதுங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஒரு விஷயம். இன்னொன்று, இதுக்குன்னு தனியாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வியூவர் அப்படிங்கக்கூடிய சாஃப்ட்வேர் எதுவுமே இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. இதை நார்மலாக நம்ம கிளிக் பண்ணாலே போதும், விண்டோஸில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ வியூவர்லேயே நம்மளுக்கு என்ன ஆகும், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வியூ ஆகும். சரிங்களா? ஓகே. இப்போ இது வந்து ஃபோட்டோஷாப்பு சிசியில் நான் ஒர்க் பண்ணேன். நீங்கள் 7.0 ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சில டைம் ஓப்பன் ஆகலாம், சில டைம் ஓப்பன் ஆகாமலும் போகலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், CS3 ஓப்பன் பண்ணிக்கிறேன். 7.0 ஓப்பன் ஆகலைன்னா CS3 நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிடுங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதிலேருந்து ஒரு ஃபைலை நான் என்ன பண்ணுறேன், ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஒரு PSD ஃபைல் இருக்குது அப்படின்னா அதிலிருந்து நம்ம என்னென்ன ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டைல் கலெக்ஷன் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா அடிக்கடி உங்களுக்கு எழுத்துக்கு நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டுக்கு கலர் கொடுக்கறதுக்கு மேனுவலாக கொடுக்கறதுக்கு டைம் எடுக்கும். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஜஸ்ட் ஒரு கிளிக்கில் உங்களால் கலர் அப்ளை பண்ண முடியும். இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா விண்டோஸ் போயிட்டு ஸ்டைல்ஸ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டைல் அப்படிங்கக்கூடிய பேனல் வந்துடும். சரிங்களா? இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டைல் பேனலில் இதில் கொஞ்சம் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் இருக்கக்கூடியதை ஸ்டோர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த பாவூர் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த பாவூர் அப்படின்னு இருக்கக்கூடிய எழுத்து எனக்கு நல்ல கோல்டு எழுத்தாக ஒரு 3D லுக்கு இருக்குது. இந்த ஸ்டைல் எனக்கு வேணும். இங்கே போயிட்டு கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே அப்படிங்கிறத கொடுத்தா இங்கே ஸ்டோர் ஆகிடும். இப்போ இந்த ஸ்டைல் நம்மளுக்கு ஸ்டோர் ஆகிடுச்சு. நீங்கள் நார்மலாக ஸ்டைல் அப்ளை பண்ணியிருந்தா தான் இருக்கும். லேயரை வந்து இந்த மாதிரி மெர்ஜ் பண்ணிடக்கூடாது. இப்போ இந்த 2 லேயரை நான் என்ன பண்ணேன், Ctrl+E கொடுத்து மெர்ஜ் பண்ணி வச்சிடுறேன். மெர்ஜ் பண்ணிட்டேன் அப்படின்னா நமக்கு இது சிங்கிள் லேயராக மாறிடும். இங்கே அந்த ஆப்ஷன் காட்டாது. நல்லா கவனமாக பாருங்கள், இந்த இடத்துல அந்த ஆப்ஷன் மறைஞ்சிடும். இதே மெர்ஜ் பண்ணாமல் Ctrl+Z கொடுத்துட்டு இந்த லேயர் மட்டும் நான் வந்து ஒரு லேயரை மட்டும் கிளிக் பண்ணால் இங்கே பாருங்கள் நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதை ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் காட்டும். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டைல் கலெக்ஷனை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டைல் கலெக்ஷனை என்ன பண்ணுறேன், கிளிக் பண்ணி ஓகே கொடுக்குறேன். அடுத்து இந்த மணமக்கள் அதையுமே கிளிக் பண்ணி ஓகே கொடுக்குறேன். இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அடுத்து இப்போ வேற ஒரு எடிட்டிங், இது வேற ஒரு டிசைனிங்கை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் எனக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த பிளாக் ஸ்டார் பாய்ஸ் அப்படிங்கக்கூடிய டெக்ஸ்ட்டுக்கு கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக வைக்கணும், கொஞ்சம் வேறு மாதிரி வேணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்டைலில் போயிட்டு இப்போ ஸ்டோர் பண்ண பார்த்தீங்கன்னா 3D லுக், அதை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணால் போதும், அந்த 3D லுக்கில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டைல் எனக்கு இங்கே அப்ளை ஆகிடும். இப்போ பாருங்கள், ஜஸ்ட் ஒரு கிளிக்கில் நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, அப்ளை ஆகிடுச்சு. இதுக்கு நம்ம ரெட் கலர் கொடுக்கணும்னா இதை கிளிக் பண்ணால் ரெட் கலர் ஆகிடும், இல்லை ஒயிட் வேணால் ஒயிட் கொடுத்துக்கலாம். கிளிக் பண்ணி நம்மளுக்கு என்ன ஆகும், ஈஸியாக அப்ளை ஆகும். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், நிறைய ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி PSD ஃபைல் ஓப்பன் பண்ணுவோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களில் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஸ்டைல் அப்படிங்கிறத ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு இது யூஸ் ஆகும். சரிங்களா? அடுத்து இந்த மாதிரி இந்த மாங்கல்யம் தந்துனானே
கெத்தா ஒரு கெட்டி மேளம் இந்த மாதிரி இருக்க ஃபைல்ஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா கண்ட்ரோல் என் கொடுத்து ஒரு நியூ டாக்குமெண்ட் என்ன பண்ணலாம், ஒரு 10:15 ரெசல்யூஷன் ஒரு 400 வச்சுட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். சரிங்களா, கொஞ்சம் பெரிய ஃபைலாக நம்ம போட்டு வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன், இங்கே இருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், ஃபைல்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன், ஓப்பன் பண்ணுறேன். இங்கே ஒன்று மாங்கல்யம் தந்து நானேன்னு ஓப்பன் பண்ணிட்டேன்னா, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டேட்டை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி டேட்டை நீங்கள் தூக்கி உள்ளே போட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், வேறு ஏதாட்டும் இந்த மேலே இருக்கக்கூடிய வெட்டிங் விஷஸ் இதை நீங்கள் தூக்கி போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த சிங்கத்தை நீங்கள் தூக்கி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபைலில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எடுத்து தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா, இதோட பேக்ரவுண்ட் ஒயிட்டாக இருக்கா, நம்ம என்ன பண்ணலாம், பிளாக் கலர் வந்து அப்ளை பண்ணிடலாம். சரிங்களா, பிளாக் கலர் அப்ளை பண்ணிடலாம். இல்லை ஒரு கிரே கலர் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். லைட்டாக கிரே கலர் அப்ளை பண்ணுறேன். இப்போ பாருங்களேன், இங்கே எடுத்து போடுறேன். அடுத்து இந்த லைட் எஃபெக்ட் எடுத்து போடுறேன். இங்கே பாருங்கள், அடுத்து இந்த கோபுரத்தை எடுத்து போட்டுக்கலாம். ஏன் அப்படின்னா அடிக்கடி நம்ம ஏதாட்டும் ஒன்று தேவைப்பட்டுச்சுன்னா இந்த கோபுரத்தை குயிக்காக அங்கேருந்து எடுத்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ வேறு ஏதாட்டும் இதில் வேணும்னா வேண்டாம். ஓகேங்களா, இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதே போல் ஒரு ஃபைல்லையும் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைல்ஸை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த பிஎஸ்டியில் நம்ம என்ன பண்ணலாம், இந்த கல்யாண வைபோகம் அப்படின்றத எடுத்துக்கலாம். இந்த இடத்துல வச்சுக்கிறோம். இந்த புறாவை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு எடிட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்கள் கிளைண்ட் வந்து என்ன சொல்லுவாங்க, கஸ்டமர் வந்து சார் இதில் வந்து இப்போ வேறு ஏதாட்டும் கொடுங்க, இப்போ வந்து கல்யாண வைபோகம்னு வேணாம், எங்களுக்கு வேறு ஏதாட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த மாங்கல்யம் தந்து நானேன்றதை நீங்கள் தூக்கி வைக்கலாம். இல்லை ஒரு ஒரு கெட்டி மேளம், நண்பனுக்கு திருமணம், நம்ம வீட்டு கல்யாணம், நிறைய இருக்குது. சரிங்களா, நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் இருந்து நீங்கள் இந்த மாதிரி உங்கள் ஃபைல்ஸுக்கு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா, உங்களுக்கு நீங்கள் ஒரு ஃபைல்ஸ் வந்து பிஎஸ்டி ஃபைல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை ஒரு பிளக்ஸ் டிசைனிங் பண்ணுறீங்க, ஃபோட்டோ ஃப்ரேம் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபைல்ஸை நீங்கள் எடுத்து வைக்கிறதுக்கு தனித்தனியான இந்த பிஎஸ்டி ஃபைலை ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி நீங்கள் பண்ணண்டாம். நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா போதும், இங்கேருந்து குயிக்காக டக்குன்னு நீங்கள் என்ன பண்ண முடியும், தூக்கி வச்சிட முடியும். இதை நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு பிஎஸ்டி ஃபைலாக பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணிடணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை டிஃப் ஃபார்மேட்டில் சேவ் பண்ணுறேன். சரிங்களா, டிஃப் ஃபார்மேட்டில் இது என்ன பண்ணுறேன், வெட்டிங் டைட்டில் அப்படின்னு போட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ஸ்டோர் பண்ணிட்டேன். சரிங்களா, இதை நான் வந்து சேவ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் எனக்கு டிசைனிங்கில் ஏதாட்டும் தேவைப்படுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், என்னோடய டிசைனிங்கை நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இந்த டிசைனிங்கை நான் ஓப்பன் பண்ணுறேன். இதில் ஏதாட்டும் நான் எனக்கு மாற்றணும்னு வச்சுக்கோங்களேன், இதில் வந்து ஒரு புறாசீன் வேணும், இல்லை ஒரு ஹார்ட்டின் வேணும்னு கேட்குறாங்க அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், அந்த ஸ்டோர் பண்ண ஃபைல் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணிடலாம். குயிக்காக ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், இதில் என்ன வேணும், புறா பறக்கிற மாதிரி சீனா இந்த இருக்குது, இதை தூக்கி இங்கே வச்சுக்கலாம். ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இல்லை அவங்களுக்கு ஒரு ஹார்ட்டின் வேணுமா, இந்த இடத்துல இருந்து இப்படி எடுத்து போடுறோம். அப்படியே பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி பெருசு பண்ணி மேலே தூக்கி வச்சிடும். இவ்வளோதான், சிம்பிளாக பார்த்தீங்கன்னா வேலை முடிஞ்சிடும். சரிங்களா, இந்த இடத்துல பாருங்களேன், இரு இதயங்கள் வாழ்வில் தென்றல் வீச எங்களின் வாழ்த்துக்கள் அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேனரில் ரொம்பவே நல்லா இருக்கும். சரிங்களா, இது பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் டிசைனிங், அதுக்கப்புறம் அதை அப்படியே பார்த்தீங்கன்னா லேமினேஷன் ஒர்க் பண்ணது. சரிங்களா, அதாவது எப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ எனக்கு வந்து இந்த டிசைனிங் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா ஒரு 12:8, அதாவது 12:8 அப்படிங்கக்கூடிய சைஸில் வந்து எனக்கு என்ன கேட்டிருந்தாங்கன்னா இந்த டிசைனிங் கேட்டிருந்தாங்க. நான் வந்து இதை ஒர்க் பண்ணது 12:8 தான். சரிங்களா, அது ஃப்ளெக்ஸ் ஒர்க்கு, 12 அடி நீளம் 8 அடி உயரத்தில் ஃப்ளெக்ஸ் ஒர்க்கு. இதை எனக்கு அப்படியே லேமினேட் பண்ணி கேட்டாங்க அப்படின்னா நான் என்ன பண்ணேன், அந்த 12ன்ற இடத்துல 18 அப்படின்னு மாற்றினா போதும், நம்மளுக்கு 12:18 மாறிடும். அதை அப்படியே நான் என்ன பண்ணிடுவேன், ஃபோட்டோ ஃப்ரேம் அடிக்கிற இடத்துக்கு அனுப்பிடுவேன். எனக்கு ஃப்ரேம் பண்ணி அப்படியே பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. சரிங்களா, இந்த சைஸ் இல்லாமல் அடுத்து 10:20 சைஸ்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை 12:24 அப்படிங்கக்கூடிய சைஸுக்கு மாற்றிக்கலாம். சரிங்களா, இந்த மாதிரி ஒரு சைஸையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வித்தியாசமாக மாற்றிக்கலாம். இந்த 4 பிஎஸ்டி ஃபைலும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரிங்களா, நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் இந்த மாதிரி ஃபைல்ஸ்லாம் வருது அப்படின்னா நீங்கள் கலெக்ஷனை ஸ்டோர் பண்ணிக்கிடுங்க. நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் இந்த பிஎஸ்டி ஃபைலை ஓப்பன் பண்ணி இதில் வந்து உங்களுக்கு ஏதாட்டும் தேவைப்படுதுன்னு வச்சுங்களேன், இதில் உதாரணத்துக்கு இந்த வாழ்த்து தூவுற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அரிசி தூவுறாங்களா, இது வேணும்னா இந்த ஃபைலை நீங்கள் தேடி ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் தான் எடுத்து வைக்க வேண்டியிருக்கும். நீங்கள் நான் சொன்ன மாதிரிக்கு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது உங்கள் எடிட்டிங்க்கு தேவைன்னா குயிக்காக நீங்கள் என்ன பண்ண முடியும், இதில் இருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா, இந்த டிஃப் ஃபார்மேட்டில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரிவியூ அப்படிங்கிறது காட்டும். அது மட்டும் இல்லாமல் சாதாரண ஃபோட்டோ வியூவரில் உங்களால் வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். சரிங்களா,
வீடியோ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இனி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம அப்லோட் பண்ணலாம்னு இருக்கோம். சரிங்களா? நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. உங்கள் கமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வீடியோவை நான் ரெடி பண்ணுறேன். சரிங்களா? ஒரு சில நண்பர்கள் கால் பண்ணியிருக்கும் போது கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். வேலை அதிகமாக இருந்ததால் நீங்கள் ரெண்டாவது பண்ணாமல் இருக்கீங்க. சரிங்களா? நீங்கள் வந்து ஒரு நிமிஷம் நான் சொல்கிறேன்னு வச்சுங்களேன், கால் பண்ணிவிட்டு சில பேர் பண்ணுறாங்க, ரெண்டாவது கேட்கும்போது அவங்களுக்கான சந்தேகங்கள் என்னவோ அதை நான் சொல்லிடுறேன். அதாவது எப்படின்னா, ஒரு சில விஷயங்கள் வந்து எப்படின்னா, ஒரு சின்ன விஷயம் எப்படின்னா, நம்ம இப்போ ஃபோட்டோஷாப்பை இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்களேன். ஃபோட்டோஷாப்பில் நான் என்ன பண்ணுறேன், எடிட்டிங் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன், இதில் ஒரு பென் டூல் எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ எனக்கு இதில் பென் டூல் எப்படி காட்டுதுன்னா, ஒரு பேனா சிம்பிளில் காட்டுது. சரிங்களா? சில பேருக்கு என்ன பண்ணும், எந்த டூலை எடுத்தாலும் இந்த இடத்துல ப்ளஸ் சிம்பிள் போட்ட மாதிரி தான் காட்டும். உங்களுக்கு வேறு எதுவுமே காட்டாது. இங்கே பாருங்கள், சென்டரில் ஒரு ப்ளஸ் மாதிரி இருக்குது பாருங்களேன். இந்த மாதிரி ப்ளஸ் தான் காட்டுமே தவிர்த்து எதுவுமே காட்டாது. இந்த மாதிரி என்கிட்ட கால் பண்ணி கேட்குறாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், கேப்ஸ் லாக்கு உங்கள் கீபோர்டில் ஆன் பண்ணி வச்சுருப்பீங்க, அதை ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லிடுவேன். அப்போ கேப்ஸ் லாக்கு ஆஃப் பண்ண என்னாகும், டூல்ஸ் எல்லாமே என்னாகும் தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ இது வந்து சின்ன ஒரு சந்தேகம் நம்ம ஃபோன்லேயே சொல்லியாச்சு. சில பேர் கேட்குறது என்னன்னு சொல்லி கேட்பாங்கன்னா, சார் நான் எடிட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னுடைய ஃபைலில் பார்த்தீங்கன்னா எரேசர் டூல் வேலை செய்யலை. ஸோ அப்படி இல்லைன்னா என்னுடைய லேயர் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே மூவ் பண்ண முடியலை. அதாவது லேயரை வந்து மூவ் பண்ணவும் முடியலை, என்னால் கலர் பண்ணவும் முடியலை, எதுவுமே பண்ண முடியலைன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி சொல்கிறவங்கள்ட்ட நான் என்ன பண்ணுவேன், இதை ஒரு ஃபோட்டோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடுங்கன்னு சொல்லுவேன். சரிங்களா? ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டாங்கன்னா என்ன மிஸ்டேக் அப்படிங்கிறத பார்த்துட்டு, வேலை அதிகமாக வேலை இருக்கும்போது நம்ம டக்குன்னு சொல்ல முடியாது, அதனால் கொஞ்சம் நேரம் கழித்து கால் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஆனால் சில பேர் பண்ணுறாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்க மாட்டேங்கிறீங்க. சரிங்களா? நீங்கள் ரெண்டாவது கால் பண்ணாலுமே நான் ஃப்ரீ ஆகிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுவேன், இதில் என்ன இருக்குன்னா இந்த இடத்துல லாக் பட்டன் இருக்கா, மேலே இருக்க லாகை எடுத்துட்டிங்கன்னா இதை நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லுவேன். சரிங்களா? உதாரணத்துக்கு இப்போ இதில் சொல்லி காமிச்சேன். கால் பண்ணுற நண்பர்களுக்கு இதை நான் சொல்லிக்கிறேன். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் இந்த PSD ஃபைல்ஸை ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா?